வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோமா, சிஎஸ்கே தோல்விக்கு காரணமே அந்த இரண்டு வீரர்கள் தான். ருத்ராஜ் பரபரப்பு பேட்டி. அதாவது குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சு இருக்காங்க. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 231 ரன்களையும் குவிச்சு இருக்காங்க. சுப்மன் கில் 104 ரன்களும் சாய் சுதர்சன் 103 ரன்களும் விளாசினார். இதன் பின் களமிறங்கிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்களை எடுத்து தோல்வியடைந்தது. இதனால் சிஎஸ்கே அணி விளையாடிய 12 போட்டிகளில் 6 வெற்றி 6 தோல்விகளுடன் உள்ளது. இதனால் 12 புள்ளிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திலும் உள்ளது. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும் என்றால் சிஎஸ்கே அணி அடுத்த 2 போட்டிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். இந்த தோல்வி குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அணியின் ஃபீல்டிங் மோசமாக இருந்தது. மிகவும் எளிதாக 10 முதல் 15 ரன்களை ஃபீல்டிங்கில் விட்டு கொடுத்து விட்டோம். திட்டங்களின்படி சரியாக செயல்பட்டோம். ஆனால் குஜராத் அணி மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அதிலும் சுப்மன் கில் சாய் சுதர்சன் இருவரும் தரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த பிச்சில் ரன்களை கட்டுப்படுத்துவது எளிதாக இல்லை. நாங்களும் விக்கெட் வீழ்த்த தவறிவிட்டோம். அவர்கள் இருவருமே நல்ல ஒரு கிரிக்கெட் ஷாட்களை ஆடி ரன்களை சேர்த்தார்கள். அடுத்த போட்டியை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட உள்ளோம். நிச்சயம் சிறந்த அணியான ராஜஸ்தான் அணிக்கு எதிராக எளிதாக போட்டியாக இருக்காது. அதேபோல் இந்த போட்டிக்கு ஓய்வு நேரம் கூட இருக்காது. அதிலும் இரவு போட்டி இல்லாமல் பகல் நேர போட்டியாக இருக்கிறது என்று தெரிவிச்சிருக்காரு ருத்ராஜ். அதே போல சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க உள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்த்து சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.